நாளை உருவாகும் பெங்கல் புயல் காரணமாக பட்டினம்பாக்கம் கடற்கரையில் கடல் சீற்றம் அதிகமாக உள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தென்மேற்கு வங்கக்கடல்ல உருவாகி இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளைய தினம் கூடுதலாக வலுப்பெற்று புயலாக மாறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நாளைய தினம் அதற்கு பெங்கால் எனப்படக்கூடிய பெயர் சூட்டப்பட இருக்கிறது. அந்த புயல் வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திலிருந்து புயலாகி தீவிர புயலாக உருமாறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது இலங்கையிலிருந்து 310 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் அதிகபட்சமாக இன்னும் 4 நாட்களுக்குள்ளாக சென்னை மற்றும் புதுச்சேரி இடையே கரையை கடக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருப்பதாக தெரிகிறது. வங்கக்கடல்ல உருவாகி இருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரை முழுவதாக அலைகள் சீறி பாய்ந்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 6 அடிக்கு உயரமாக இந்த கடல் அலைகள் சீறுவதை இயல்பை காட்டிலும் அதிகமாக இருப்பதாக இந்த பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக சென்னையில் துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு நேற்றைய தினமே முன்னெச்சரிக்கையாக ஏற்றப்பட்டிருக்கிறது. மேலும் மீனவர்கள் அடுத்த 3 நாட்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 3 நாட்களை பொறுத்தவரையில் சென்னையில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில கடலின் சீற்றமும் அதிகரித்திருப்பதால மீனவர்கள் அவர்களது படகுகளை உயர் இடத்திற்கு எடுத்து செல்லும் பணிகளையும் தொடங்கி இருக்கின்றனர். சென்னையை பொறுத்தவரையில் அடுத்த 3 நாட்கள் மழை என்பதாலும் வங்கக்கடல்ல புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்போது நிலவி கொண்டிருக்க சூழ்நிலை சென்னை முழுவதுமே கடற்கரைகளில் கடலின் அலையின் உச்சம் என்பது சீற்றம் என்பது அதிகரித்தே காணப்படுகிறது. இந்த ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் பலரும் புகைப்படம் எடுப்பதற்கும் அதே போல அந்த காட்சிகளை பார்ப்பதற்கும் கடற்கரையில் குவிந்த வண்ணமாகவும் இருக்கின்றனர். காவல்துறையினர் தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெகதீஷுடன் செய்தியாளர் மணிகண்டன்.